கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திண்டிவன அற்புத ஏஜி சபை இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கின்றது. இந்த ஆராதனை ஆண்டவருக்கு நன்றி எறிதலோடு கூட அன்பின் பிரசன்னத்தை எதிர்பார்த்து நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்பட வேண்டும். வாரம் முழுதும் நம்முடைய வேலைகளை செய்தோம். இந்த நாளிலே ஓய்ந்திருந்து குடும்பமாக கர்த்தருடைய பாதத்தில் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இம்மட்டுமாய் நம்ம நடத்தின ஆண்டவருக்கு ஓய்வு நாள் தோறும் நாம் கூடி வந்து குடும்பமாய் ஆண்டவருக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, சுகபலனுக்காக, கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாம் நன்றி செலுத்தும்படியாக அந்த நன்றி பெருகின இருதயத்தோடு கூட இந்த ஆராதனை வேளையிலே கலந்து கொள்வோம். நாம் எல்லாரும் ஒவ்வொருவராக இணைந்து காணப்படுவோமாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரங்கள் பெற்றதான பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளை ஆராதனைக்காக சோத்திரம். எங்களை இருதயங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தை எதிர்பார்த்து எதிர்நோக்கி கொண்டு நீர் எங்களை நிரப்பும்படியாக உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்குள்ளாக நிரப்பப்படுவதற்கு இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுதும் சங்கீத புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நாம் எடுத்து வாசிப்போமாக. சங்கீதம் 4ஆம் அதிகாரம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவளுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்துக்கு தந்தீர். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். இந்த சங்கீதத்தை மறுபடியும் எடுத்து நீங்கள் வீட்டில் ஆராதனையில் முடித்த பாடு இந்த சங்கீதம் எடுத்து ஒவ்வொரு வசனமாக நீங்கள் ஒவ்வொரு தியானித்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் நான் பாடல் ஆராதனையாக கடந்து செல்வோம். எல்லாரும் ஆயத்தமார்கள். பாடல் ஆராதனை செய்யும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம், அவரை நேசிக்கிறோம். அறிவியர்களே, உங்கள் இருதயம் சந்தோஷப்படட்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த கால வேளையில் கூட அற்புத சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த கால வேளையில் கூட எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக இருக்கிற இடங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சிப்பவர். நன்மை செய்த இவர், நாடின் சுற்றியவர். நாடியோடு நன்மை செய்த நல்லவர் இயேசு. நாடியோடு நன்மை செய்த நல்லவர் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். அன்பரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லாதவனுக்கு இயேசு நல்லவர். அன்பர் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லாதவனுக்கு இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பியவர்க்கு இயேசு நல்லவர்.
கொடுத்த இயேசு நல்லவர், குஷ்ட ரோகிகளையும் சுஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர், முடவர்களையும் நடத்திட செய்த இயேசு நல்லவர், முடவர்களையும் நடத்திட செய்த இயேசு நல்லவர், முட்களின் நடுவே லீலி ரோஜா இயேசு நல்லவர், முட்களின் நடுவே லீலி ரோஜா இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே இன்னொருவரே நல்லவராய் இருக்கிறீரப்பா, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்கள்ல நாங்கள் என்னது தேவை என்று நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த கால வேளையில் கூட உம்முடைய சமூகத்தை தேடி நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் யார் யார் எந்தெந்த விண்ணப்பங்களோடு செபங்களோடு காத்து இருக்கிறார்களோ நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கால வேளையில் கூட ஒரு தீர்வு சமூகத்தை தேடி வந்திருக்கிறான் யாவரும் அசட்டையா இல்லாதபடிக்கு தேவனுடைய முழு நாமத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்த இந்த காலவேளை அந்த இயேசுவின் நாமம் அற்புதமுடைய நாமமாக இருக்கிறது. இந்த இயேசுவின் பெயரினால் எத்தனையோ குஷ்டரோகிகள் சமூகமாகி இருக்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள் நடந்திருக்கிறாங்க, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில் கூட எத்தனையோ பிரச்சனைகளின் நிமித்தமாய் நாம் பயந்து கொண்டிருப்போம், ஆனால் அந்த இயேசு அவைகளிலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில் கூட தேவனை பார்த்து சொல்கிறவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா, ஒரு நீர் மாத்திரம் போதுமானவரே, ஒருவர் எங்களோடு கூட இருப்பீரே, நீர் மாத்திரம் போதும் அவரை பார்த்து சொல்வோம். அவருடைய பாதத்தில் நான் சரணம் என்று சொல்லி இந்த கால வேளையில் இந்த ஒப்பு கொடுப்போம். அவரை எங்களுடைய பாதத்தில் நாங்கள் இங்கே சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னும்
தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை மீட்டுச் சேர்வேன். வாக்கடந்தார் வல்ல நாதா, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் கூட நமக்குள்ள எத்தனையோ சந்தேகங்கள். ஆண்டவரே, ஒருவேளை எத்தனையோ பிரச்சனைகள் கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு வினாடி பொழுது நாம் யோசித்து பார்ப்போமா, இந்த நேரம் நாம் மறிப்போமே ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் நாம் போவோமா? நமக்கு முன்பதாய் வாழ்ந்த எத்தனையோ சத்தியத்தை நமக்கு முன்பதாக சாட்சிகளாய் நிறுத்தி எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள் நம் வேதத்திலையும் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எத்தனை சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட சாட்சிகளாய் நாங்கள் வாழ தேவனை எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த காலவேளையில் கேட்போமா? ஆண்டவரே, வெறும் வாயின் வார்த்தைகளாய் நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பாடாதபடிக்கு எங்கள் ஜீவியம் மாறட்டும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் வார்த்தைகள் உண்மையுள்ளவைகளாய் மாறட்டும். அப்பா, இந்த காலவேளையில் கூட உண்மை துதிக்கும் போது சுத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு நாங்கள் துதிக்க, உண்மை போற்ற என் தேவன் நீர் பரிசுத்தர் விரும்புகிறபடினால் நீர் எங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்போம்மா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. என் தேவனே, நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. வாய்களை திறந்து கேட்போம்மா சத்தமுன்னாக. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உடைய சாயலா எங்களை மாற்றுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையுள்ள ஒரு ஜனமா எங்களை மாற்றுங்க அப்பா. வாய்களை திறந்து கேட்போமா. எங்கள் பரலோகத்தின் தேவனை போல் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக பரிசுத்தத்தை குறித்ததான ஒரு ஓட்டம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்ற ஒரு பயத்தோடு கூட ஓடும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. எங்களை வரக்காலம் பிடித்து தாங்குகிற தேவன் நீராய் இருக்கிறீர். அவரை பார்த்து சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் எனது கண்ணும் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்ணும் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதெல்லாம்
நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே. உம் நிம்மதியே நிரந்தரமே. என் நினைவெல்லாம் ஆள்பவரே. என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசையா. உம்மைத்தானே இயேசையா. காலை வேளையில கூட தேவனை நோக்கி சொல்லும், அப்பா நான் நேசிக்கிறது உண்மைதான், நான் வாஞ்சிக்கிறது உண்மைதான். ஜீவன காலம் மட்டும் உண்மையை துதிக்க, உண்மையை ஆர்ப்பரிக்க, உண்மையை தொழுது கொள்ள நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பக்தன் சொல்வதை போல் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமும் இந்த ஆராதனை வேளையில் கூட ஏன் எங்கள் வாழ்நாள் இறுதி நாள் மட்டும் ஆண்டவரே உண்மையை துதிக்க, உண்மையை போற்ற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மீதியான ஆராதனை வேளையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் போதகரை மறைத்து தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள்ள அருமையார்களே, திண்டிவன அற்புத ஏஜி சபை இந்த ஆராதனை வேளையிலே, செய்தி வேளையிலே உங்களை வரவேற்கின்றது. நீங்கள் இந்த செய்தியை வெறும் காதுகளுக்காக மாத்திரம் நல்ல கருத்து இருக்கிறது என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளாதபடி இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது. தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களை எல்லாரையும் கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறபடினாலே கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்விப்பார். இந்த காலவெளியில் ஒரு நல்ல தலைப்போடு கூட இந்த வசனத்தை தொடங்கும்படியாக இருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் வசதியான வாழ்க்கை வேண்டுமா, நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கை தான் இன்றைக்கு முழு உலகமும் கண்ணோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு முழு உலகமும் தங்களை இன்னும் 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 வசதிப்படுத்துவதற்கு என்னென்ன காரியமெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்காக முயற்சி எடுத்து கொண்டு வருகிறது. வசதிகள் தவறல்ல, எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் சம்பாதித்தாலும் அது தவறுகள் அல்ல. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி தரும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தரே நமக்கு நிம்மதி சமாதானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய நல்ல வருமானங்களுக்காக, தொழில்களுக்காக, வசதியான பொருட்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அதுதான் நாம் நிம்மதியாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு நம்பிக்கையாய் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த காலவேளையில் இன்றைய நன்றாக சிந்திங்கள். வசதியான வாழ்க்கையா, நிம்மதியான வாழ்க்கையா, எது உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் டக்கென்று முடிவு கட்டி விடுவீர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால்
நிம்மதியான வாழ்க்கை வாழுவதற்கு வேதம் நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறது. உங்கள் மனசாட்சிப்படி நம்ம வீடுகளில் ஆரம்ப காலத்தில் வாடகை வீடுகளில் இருந்தோம், சாதாரண சின்ன வசதியோடு கூட வாழ்ந்தோம். இன்றைக்கு எத்தனையோ மடங்களவில் நல்ல வீடுகள் இருக்கிறோம், நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் கொடுத்த அந்த நிம்மதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ பொருட்களை வாங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு. எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாததாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் பண ஆசை இல்லாததாக நடந்து, பணம் நமக்கு தவறு அல்ல, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று பிரசங்கி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் சொன்னால், ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் பண ஆசை இல்லாததாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பணம் நமக்கு வருகிறது, சம்பாதிக்கிறோம், தவறல்ல. ஆனால் இந்த பண ஆசை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் 1 தீமை புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை வரும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. வேதத்தில் பாருங்கள், ஆகானுடைய வாழ்க்கையில் அந்த பொன்னை பொருளை இச்சித்து ஒழித்து வச்சனால பின்னால் அதை அனுபவிக்க முடியாதபடி கல்லால் அடித்து கொல்லப்பட்டான்னு பார்க்கிறோம். நாகமான் குஷ்டரோகி சோமனப்பாடு அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி பின்னாலே போய் அந்த பொண்ணை வெள்ளியெல்லாம் வாங்கி உள்ளே வைத்து கொண்டு ஒழித்து வைத்தான். அப்பொழுது என்ன நடந்தது? நீ என்ன செய்தா? பொய் சொன்னான். இதனால் என்ன நடந்தது? அந்த நாகமானுடைய குஷ்டம் அவனுக்கு வந்தது. அனனியா சப்பிராலும் ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியாது வந்திருந்தார்கள். ஆனால் ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வைத்ததுனால இருவரும் இறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு முழு உலகத்திலும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பண ஆசை இருக்கிறது. விசுவாசிகளுக்கு இது இருக்கக்கூடாது. பணம் நமக்கு எவ்வளோ சம்பாதித்தாலும், தாவீது ராஜா சொன்னால், ஐஸ்வர்ய விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வரும் பொழுது அதை குறித்த இச்சைகள் வரக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி விசுவாசத்தை விட்டே போயிடறாங்க. பணம் 10 செய்யும் என்று சொல்வார்கள். ஒருவேளை ஒரு சாதாரண வருமானம் இருக்கலாம், அதில் நிம்மதியாக இருக்க பழகணும். சிலர் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ வருமானம் கொடுத்தாலும் பணத்தை மேலாக வைக்க மாட்டார்கள். ஆபிரகாம் நல்ல ஒரு சீமானாக இருந்தான், ஆனால் அவன் பணத்தை பெரிதளவாக உயர்வாக வைக்கவில்லை. அருமையானே, அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் இருந்தால், தாவீது வாழ்க்கையில் அவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தை மேன்மையாக அவர் நினைக்கவில்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வர 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 ஆண்டவரை தேடுகிறதை விட்டுறக்கூடாது. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், அது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமை, எல்லா பாவத்தை செய்வதுக்கு வழி வகிக்கிறது. பணத்தை திருடுவது, ஏமாற்றுவது, பொய் சொல்வது, பணத்தை சம்பாதிப்பதுக்காக அதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை விட்டு விலகி போய்விடுகிறோம். விசுவாசத்தை விட்டு விலகி போடுகிறோம். இன்னும் நிறைய பேர் பல காரியங்களை அவர்கள் நினைத்து நினைத்து பணத்துக்காக சேமிப்பதுக்காக பல வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அங்கே எழுதப்பட்ட வாசனம், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த வசதி இருக்கிறதோ, எந்த இடத்துல வாடகை வீடு இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் சரி, சாதாரண வேலை இருந்தாலும் சரி, எந்த வேலை இருந்தாலும் அந்த அவைகளை குறித்து நாம் என்ன கர்த்தர் இந்த கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்கள். இல்லாமல் போகும் பொருளை குறித்தும் கண்களை பறக்க விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எது இருக்குதோ
அதுக்காக நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று கருதுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் சரி போதும். பாருங்கள், ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பொருட்கள் வாங்கினாலும் நமக்கு போதாது. கடலில் எவ்வளோ நதிகள் போய் அங்கே விழுந்தாலும் அந்த கடல் என்றைக்கும் மேலும் உயராது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எத்தனை பொருட்கள் எவ்வளோ சம்பாதித்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் போதும்ங்கிற ஒரு திருப்தி வரமாட்டேங்கிறது. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைகிறது இல்லை என்று எழுதப்படுகிறோம். செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைகிறது இல்லை. ஆகவே நல்ல சம்பளத்துக்காக நான் பணத்து மேலே நம்பிக்கை கொடுக்க, அது மேலே ஆசை வைக்கக்கூடாது. நல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ரெண்டாவதாக, நீங்கள் தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கொள்ள சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால், நமக்கு எத்தனையோ நல்ல சாப்பாடு இருந்தாலும் உணவு இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாதவளாக இருக்கிறோம். அறிமாரில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த சாப்பிடுகிற காரியத்தில் நம்ம அநேக போஜன பிரியனாய் இராதே. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இதை குறித்து நல்ல ஆலோசனை கொடுக்கிறதாக காண்கிறோம். 12ஆம் அதிகாரம் 29-30 வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டும் உங்களுக்கு பிதாவானவர் அறிந்திருக்கிறார். எப்போ பார்த்தாலும் எதையாவது சாப்பிடணும், இப்படி இருக்கணும், அப்படி ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. போஜன பிரியனா இராதே வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நல்லா சாப்பிடும் பொழுது ஒரு 5 இட்லி சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட இட்லி சாப்பிடலாம். அதுக்காக வேண்டி 50 இட்லி சாப்பிட முடியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இட்லி சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிட்டு போதும்னு சொல்லுகிறோம். அல்லேலூயா. தண்ணீர் குடிக்கிறோம், ஒரு குடம் தண்ணிமாக குடிக்கிறோம், ஒரு 2 டம்ளத்துக்கு போதும்னு சொல்லுகிறோம். ஒரு ட்ரெஸ்ஸை போடுகிறோம், அதுக்காக இருக்கிறாங்க 10-20 ட்ரெஸ்ஸை போடுகிறோம். ஒரு பஸ் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே போதும் சொல்லி வெளியே கிளம்பி போகிறோம். அதுதான் இந்த போதும். நம்முடைய வாழ்க்கையில் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதுக்கு முதல்ல இருக்கிறது போதும் நினைக்கணும். ரெண்டாவது, உண்ணவும் உடுக்க இருக்கிறதா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு இருக்குதா, இன்றைக்கி ட்ரெஸ் இருக்குதா, இன்றைக்கி தண்ணி இருக்குதா, அதுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்வோம், நன்றி செலுத்தும்படியாய் பார்க்கிறோம். அறிமார்களே, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் அவைகளை என்ன செய்கிறாரு, போஷிக்கிறதாக பார்க்கிறோம். நீங்கள் இவளை குறித்து கவலைப்படக்கூடாது. லூக்கா 12:20 கவலைப்படுங்களா, உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளைத்தை கூட்ட. எப்பொழுது சாப்பாடை குறித்து, துணிமணி குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நாளைக்கு நாம் இருப்போம் என்று எந்த நிச்சயம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழ்வதற்கு இப்பொழுது இருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக சில பேர் மற்ற வீடுகளுக்கு இருக்கிற பொருட்களை பார்த்து விட்டு அது மாதிரி இல்லையே என்று கவலை. சில உணவுகள் சாப்பிட முடியவில்லையே. நீ எவ்வளோ தான் உணவு சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். நம்முடைய வயிறு நிரம்பினா போதும், நம்முடைய தாகம் அடங்கினால் போதும், நம்முடைய மானத்தை போற்றி மறைப்பதுக்கு இருந்த உடைகள் இருந்தால் போதும். சிலர் மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து, மற்றவர்கள் வீட்டுடைய வசதிகளை பார்த்து, மற்றவர்களுடைய உடுப்புகளை பார்த்து, மற்றவர்களை வாங்குகிற பொருட்களை பார்த்து அவர்கள் அதை வாங்க வேண்டும் என்று தங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு நிம்மதி இல்லாமல் கடன்களை வாங்கி, அவங்க வாங்க முடியாவிட்டாலும் கூட எப்படியாவது கடன் வாங்கி தங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக உடைகளையும் பொருட்களையும் வாங்குறதிலே தங்களுடைய காலங்கள் தங்களை உயர்த்தி கொண்டிருப்பார்கள். பாருங்கள், நிம்மதி இல்லாமல் போகிறது. கொஞ்சம் நஞ்சம் நம்ம பொருட்கள் இருக்கும்போது நிம்மதியாக இருந்தோம். என்றைக்கெல்லாம் பொருட்கள் நிறைய வாங்குகிற தவறு இல்லை. ஆனால் உங்களுடைய தேவை
உங்களுடைய தேவை என்னென்பது ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ணுக்கும் முன்பதே உங்களுடைய தேவைகளை என்னதென்று அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரு காரியத்தை செய்தாலும் அது தேவை என்று கர்த்தர் உணர்வார் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை மிக லகுவாக பூர்த்தியாக்குவார். ஒரு வாகனம் வாங்க வேண்டுமா, ஒரு வீடு வாங்கணுமா, சில பொருட்கள் வாங்கணுமா, சில தேவைகள் இருக்கிறதா தேவ சமூகத்தில் வையுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். இதற்காக யாரிடத்தில் போய் கடன் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதுக்காகவே அதிகமான பிரயாசங்கள் எடுத்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. வீணான பண செலவில் போய் விழுந்து, கடனில் போய் விழுந்து நிம்மதி. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில் இருக்கிறது போதும் என்று இல்லாதபடி இன்னும் மற்றதை விட நான் நன்றாக இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பொருட்களையும் துணிமணிகளையும் ஏகப்பட்ட காரியம் வாங்கி கடன்களை குவித்து கொள்ளும் பொழுது ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? வீட்டுக்கு முன்னால் வந்து கடன்காரன் கத்திட்டு போகிறான், கடன் கட்ட வேணும்னு சொல்லி வட்டிகளை கட்ட முடியாதபடி எத்தனையோ விசுவாசிகள் கஷ்டப்பட்டு. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கிறவங்களை போதுங்கிறதான திருப்தி இல்லாமல் வாழ்கிறபடினால. இந்த நவீன கால உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. உலக மனுஷர்கள் அதை நாடி தேடுகிறார்கள். இவரெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எப்படி உடுத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். பாருங்கள், காட்டு புஷ்பங்களெல்லாம் பாருங்கள், அவைகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அதோடைய நிறங்கள் இருக்கிறது. அந்த புஷ்பங்கள நிறங்களெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக கர்த்தர் உடுத்தி வைக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்ல வஸ்திரங்களை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? இன்றைக்கு இப்படி உடுத்த வேண்டும் அப்படி உடுத்தணும், அதுக்காக வருமானத்துக்கு மிஞ்சி நம்முடைய வருமானத்துக்கு உட்பட்டு செலவுகள் பண்ண வேண்டும். நீதிமொழியின் புத்தகத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக வருமானத்திலும் கொஞ்சம் வருமானம் உத்தமம் என்று எழுதப்படும். கொஞ்சம் வருமானத்துக்காக சோத்திரம் பண்ண, அதுக்காக அதிக வருமானம் தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக நான் எடுக்கிற முயற்சிகள் கடன்களை வாங்கி பல சிக்கல்களாக உட்பட்டு தவணை முறையில் போய் சிக்கி விழுந்து பணம் கட்ட முடியாதபடி எவ்வளவோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பின்னால் மறுபடியும் அந்த தீமோத்தேயு புத்தகத்தில் வாசித்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி சொன்னால் இதனால் நடக்கிற காரியங்கள் என்ன? மறுபடியும் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான்களை விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிர்திற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். போஜன பிரியனாக இராத இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காடைகளை சாப்பிட்டது தப்பு இல்லை. ஆனால் இச்சைகளினாலே தங்களை எடுத்துக்கொண்டு மூக்கில் வெளியில் வர வரைக்கும் சாப்பிட்டார்களாம். உணவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நல்ல உடைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இல்லாமல் போக வேண்டியதான பொருட்களுக்காக பறக்க விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஞாபகம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் இருக்க கிடவும். முதலாவதாக நான் நிம்மதியாக இருப்பதுக்கு இருக்கிறதில் போதும் என்று நினைக்கணும். ரெண்டாவதாக இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கூட இருந்தவர்கள் அநேக கடன்களிலிருந்து பண நெருக்கடியான சூழலிருந்து பல சிக்கலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று ஒரு நிம்மதி சமாதானமான வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு கையில் எப்படி வருமானம் இருக்கிறதோ அதுக்கேற்ற நிலையில் குடும்பங்களை நடத்த தெரியணும். ஆண்டவர் வேதம் முழுது பார்த்த ஒரு குடம் எண்ணெய் தான், அது உண்மையாக இருந்தால் அந்த ஒரு குடம் எண்ணெய் வைத்து கொண்டு ஆண்டவர் அற்புதமாய் அவருடைய பஞ்சகாலம் முழுதும் அவர் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கவில்லையா? அந்த விதவை வீட்டில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. ஆனால் அதை சந்தோஷமாய் எலியா தீர்க்கதரிசி கொண்டு பஞ்சகாலம் முழுதும் அப்பமும் எண்ணெயும் குறையாதபடி இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி தங்களை ஐஸ்வர்யம் ஆக்கி கொள்வதற்காக பணத்தினாலே தங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்கு முழு உலகம் போய் கொண்டிருக்கிறது. உனக்கு பணம் வேண்டும் என்று சொல்ல ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு எத்தனை லட்சம் வேணுமாலாம் தருவார், எத்தனை கோடினா தருவார். ஏன் தரமாட்டார் தெரியுமா? ஒருவேளை உனக்கு 1 லட்சம் கர்த்தர் கொடுப்பார் சம்பளம் என்று வைத்து கொண்டால் அந்த 1 லட்சத்தில் உங்கள் எண்ணங்கள் போகக்கூடாது. அந்த 1 லட்சத்தில் கர்த்தர் உனக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் சொன்னால் அந்த 10ல் 1 ஆண்டவருக்கு உண்மையாய் செலுத்தும் பொழுது
அவங்கள தான் கர்த்தர் பல லட்சங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பொருள் எவ்வளவோ பணங்களெல்லாம் கொடுத்தும் அதில் ஆண்டவருக்கு உண்மை இல்லாது இருந்தால் ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்க முடியாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்கிறார். மூன்றாவதாக அதே 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், போதுமென்கிற மனதினருக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதுமென்கிற மனது, அந்த மனது ரொம்ப முக்கியம். சிலருக்கு மனது பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி மாறிட்டு இருக்கும். ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு மனசு இருக்கும், கடை வீதிக்கு போனால் வேற ஒரு மனது இருக்கும். மற்ற கல்யாண வீடு இப்போ சில வீடுகளில் போனால் நம்ம மனது நாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணி எப்படியாவது கடனோ உடனோ வாங்கி அதை கடனோ உடனோ வாங்கி அந்த வாய் சொல்லுவாங்க, அது ஒரு சபிக்கப்பட்ட சாபமான வார்த்தை. சில வாயில் சொல்லுவார்கள் கடனோ உடனோ வாங்கி, அது ரொம்ப தப்பு. கர்த்தர் எனக்கு தரும் பொழுது இதை நான் செய்வேன் நம்பிக்கையோடு காணப்படுங்கள். மிக எளிதாக கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய படிப்பு தேவைகள், குடும்ப தேவைகள், எதிர்கால தேவைகள், உன்னுடைய அவசியமான உன் வீடுனா உன்னுடைய பொருட்கள் சொன்னால் ஜெபம் பண்ணு. எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்த வேதத்தை சொல்லப்படுது. அப்பொழுது உன்னுடைய தேவைகளை இன்னதென்று உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை அவசியமாக இருக்கிறதோ நிச்சயமாய் அவர் பூஜை செய்வார். போதுமென்கிற மனதிற்குரிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். நீங்கள் அந்த அளவில் இருக்கும் பொழுது நிறைய காரியத்தை நம்முடைய ஆதாயமாய் நம்முடைய வாழ்க்கை அந்த போதுங்கிற திருப்தியான இருதயம். திருப்தி உள்ளவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தின் கர்த்தர் நீங்கள் எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது என் ஜனங்களை நன்மையினாலே திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் உன் நன்மையினாலே நிரப்புகிற தேவன். உனக்கு என்ன நன்மை வேண்டுமோ இந்த உலகத்தில் ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் பொழுது மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உண்டு பண்ணியிருக்கிறார். பாருங்கள், நல்ல மரங்கள், கனி தரக்கூடிய மரங்கள், தானியங்கள், பல வர்க்கங்கள், எத்தனை வகையாக மனிதனுக்காக படைத்து வச்சிருக்கிறார். நல்ல ஆற்று தண்ணீர், பழங்க ஒன்றா ஒரு பழமாக விதவிதமான பழங்களால் ஒரு பழத்தில் இருக்கிற இனிப்பு இன்னொரு பழத்தில் இல்லையா. தானியங்கள், கோதுமை, அரிசி, தினை வகைகள், எத்தனை வகையான தானியங்கள், இன்னும் பருப்பு வகையில் எத்தனையோ சாப்பிடக்கூடியதான மளிகை ஜாமான் எல்லாம் விளைவித்திருக்கிறாரே. உனக்கு இதெல்லாம் வேண்டும்னு கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி உனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு உண்ணவும் உடுக்கவும் உன் வாழ்க்கையில் வாழ வைக்க முடியாதவரா. சிங்கக்குட்டிகள் தாய்ச்சந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். ஒரு திருப்தியாக இருக்கும். கஞ்சி சாப்பிட்றியா, இட்லி சாப்பிட்றியா, எதுனாலும் சரி வயிறு நிரம்பிச்சு தோத்திரம் கர்த்தாவே நன்றி. ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். முதலாக நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்க்கிறதுக்கு உங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு நான் இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணுங்கள். ரெண்டாவதாக உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று. மூன்றாவதாக போதுமங்கிற மனதிற்குரிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை உங்களுக்கு அனுபவ ரீதியில் கொண்டு வரணும். ஆண்டுக்குள்ளாய் 50 வருஷத்துக்கு மேலாக வாழ்ந்து கொடுக்குறேன். நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், இது வரைக்கும் கர்த்தர் கடன் இல்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். ஊழிய வாழ்க்கையில் எவ்வளோ லட்சங்கள் கட்டடம் கட்டுறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது உண்டு. எவ்வளோ லட்சங்கள் கூலியத்தின் தேவையெல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தர் பூர்த்தியாக்குவார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லா தேவைகளும் நம்ம ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது மனுஷத்தில் அல்ல மற்றத்தில் இருக்கிறதான நம்பிக்கையினால் அல்ல நம்ம தேவையை பெற்றுக்கொள்வது. உன் தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உன் தேவையை கர்த்தர் பூர்த்தியாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் பொழுது, நல்ல வருமானம் வரும் பொழுது, நல்ல வீடுகளில் குடியிருக்கும் பொழுது, அநேகர் இதெல்லாம் வீடு கிடைக்காத காலங்களில் வருமானம் இல்லாத நல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை வேணும், இப்படி பல ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். கிடைத்த பிற்பாடு அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி இல்லாமல் அந்த ஆரம்ப காலத்தில் தான் ஆண்டவரை தேடின காரியம் இருக்காது. கேட்டால் வேலைக்கு போகணும், குழந்தை பாக்கியமே இல்லாத குழந்தை கர்த்தர் கொடுத்துப்பார், கல்யாணமே இல்லாத கர்த்தர் கல்யாணம் நடத்தி கொடுத்துருப்பார் அற்புதமாய். ஆனால் அதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணினோம்,
அது அற்புதங்கள் நடந்த பிற்பாடு எஸ்ஐகே ராஜா போல அவன் உயிருக்காக ஜெபித்து மறுபடியும் திரும்ப ஆண்டுகளை கொடுத்தார். ஆனால் கர்த்தர் செய்த உபகாரத்தை அவன் நினையாமல் போய்விட்டான். இன்றைக்கி ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் வாழ்க்கையில் கடனோடு கூட வாழ்கிறோம்? ஏன் ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் சொன்னால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு அநேக நேரத்தில் நாம் நன்றி இல்லாமல் போய்விடுகிறோம். ஆண்டவரை தேடுகிறதை விட்டு விடுகிறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாத கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுக்கு எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணணும், உண்மையாக இருந்தோமோ பரிசுத்தமாக இருந்தோமோ அந்த காரியத்துக்கு ஜெபம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டாயோ உன் ஜெபம் உயரணும், உன் பரிசுத்த வாழ்க்கை உயரணும், உன் ஜெப வாழ்க்கை உயரணும். ஆண்டவர் அதிகமாக தேட இன்னும் கொடுப்பார். கொஞ்சத்துலேயே நாம் உண்மையாக இல்லை, ஒரு சம்பளம் கூட இல்லை, உனக்கு 10,000 கொடுத்து விட்டால் அந்த 10,000 உண்மையாக இல்லாவிட்டால் உனக்கு எப்படி ஆண்டு 20,000 கொடுப்பார்? கொஞ்சம் நல்ல வீட்டு வந்தவுடனே அந்த வீட்டில் நல்லா தூங்குறது, டிவி பார்க்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற சண்டை, எப்படி அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும்? நிறைய பேர் சொல்லுவார்கள் வாடகை வீட்டில் இருந்தாலே நல்லா இருக்கும், சொந்த வீட்டுக்கு வந்த போது நிறைய பிரச்சனை கடன்கள்லாம் வந்து விட்டது என்று சொல்லி இவரெல்லாம் நிகழாதபடி இருக்க சொன்னால் நீங்கள் உங்கள் வருமானத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது, உங்கள் வசதிகளை சார்ந்து கொள்ளக்கூடாது. நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது ஒருவரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கடைசியாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவையோடு இருந்தான். அந்த தேவையை தேவ சமூகத்தில் வைத்து அவன் ஜெபம் பண்ணினதாக காண்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முள் இருந்தது. நீங்கள் வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதை உயர்த்தாதவே 3 தரம் அதை என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். 3 தரம் ஜெபம் பண்ணார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். நம்ம வாழ்க்கையில் எது போதும்? அவருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்திருக்கணும். நான் வாங்குகிற நல்ல சம்பளத்துக்காக, நல்ல வீடுகளுக்காக, நல்ல சுகபலனுக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, ஆனால் அவைகளை சார்ந்து நான் வாழக்கூடாது. டிவியில் ஒரு செய்தியை கேட்டேன். திருவண்ணாமலையில் ஒரு வயசான ஐயா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் வந்து தீ குளிக்க வந்தார். அவருக்கு நல்ல சொத்து இருந்தது. 6 பிள்ளைகள், பெண் மக்கள் உட்பட எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்து பிள்ளைகள் சாப்பாடு போடுவோம் நம்பி இருந்தார்கள். ஒரு பிள்ளை கூட காப்பாற்றலை. அந்த சொத்தெல்லாம் அப்படியே போயிடுச்சு, எல்லாம் பிள்ளைகள் எடுத்துட்டாங்க. இன்றைக்கு அநேக நேரத்தில் சொத்துக்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, வீடுகள் மேலே, உத்தியோகத்து மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். அது சரியான நம்பிக்கை. இயேசுவிடத்தில் நம்பிக்கை நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். எத்தனையோ உன்னை நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஜெபம் எவ்வளவுலாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நினைத்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கிருபை உனக்கு போதும், அதை மாத்திரம்தான் சார்ந்திருக்கும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவன் அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெற்றாலும் தன்னை பெருமைப்படுத்தலை. உன் பிள்ளை கொண்டு தகனபடியாக செலுத்து சொன்ன போதிலும் கூட அவன் கீழ்ப்படிந்து அவன் இருந்தபடினால்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். சும்மா ஆசீர்வதிக்கல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடலை சொல்கிறார். உனக்கு இருக்கிறது போதும் ஒன்று நினைத்துப்பார். கடைசி காலத்திற்கிறோம், தேவைகள் வரதான் செய்யும், பண தேவைகள் அதிகரித்து கொண்டு தான் வரும். எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணு. நீ உண்மையாக இருந்தால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கார். கடைசி காலத்திற்கிறோம், பிள்ளைகள் படிப்பு செலவெல்லாம் தேவை, எதிர்கால செலவெல்லாம் தேவை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறார். ஆண்டவர் நீங்கள் எனக்கு போதும். பாட்டெல்லாம் பாடுறோம், நீங்கள் போதும் ஏசப்பா. பாட்டில் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கிற வசதிக்காக நன்றி செலுத்துங்கள், இருக்கிற துணிமணிக்காக நன்றி செலுத்துங்கள், இருக்கிற நல்ல மனைவிக்காக, நல்ல புருஷனுக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல பெற்றோருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண நன்றி செலுத்துங்கள். குறையே சொல்லி கொண்டிருக்கக்கூடாது, எப்பவுமே குற்றத்தையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். கர்த்தர் கொடுத்த சமாதானம் போயிடும். உன் வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் போய் ஆஸ்பத்திரி போய் பாருங்கள், எத்தனை பேர் அப்படியே அடிபட்டு விபத்து வர கை காலெல்லாம் உடைந்து எப்படியெல்லாம் சின்ன பின்னமாக கிடக்கிறார்கள். கண்ணாஸ்பத்திரி கண்ணெல்லாம் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள், ஹார்ட்டில் எனக்கு உச்சங்காலம் உள்ளந்தலை வரைக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தால், புத்துநோய் ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்தேன். ஆண்டவரே நீ நல்லவரப்பா, எனக்கு இப்போ கண்ணு தெரியுதுக்காக சோத்திரையா, நல்ல சாப்பாடு சாப்பிடுக்காக சோத்திரையா, நடந்து போகிற அளவுக்கு விலையில் அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். நம்ம அநேக நேரத்தில் தீமோத்தேயு அநேக வேதனாலே உருவி குத்தி கொள்கிறார்கள். எனக்கு அது இல்லையா, இது இல்லையா, அதை செய்ய, இதை செய்ய சொல்லி இருக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்து. இந்த உலகத்தில் வரும் பொழுது நாம் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை,
போகும்போது ஒன்றுமே கொண்டு போகுது. கொஞ்சம் சற்று நினைத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் போகும்போது ஒரு பைசா காசு கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் மாத்திரம் நம்பிக்கை கொள்ளுவோம். என் கிருபை உனக்கு போதும், அதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். இப்பொழுது விளங்குறதா? நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை அவளுக்கு 3 ஆலோசனை கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஒன்று, இருக்கிறவைகள் போதும்னு நினைக்கணும். உணவும் இருக்கிறதால் உனக்கு போதும் இருக்கணும். போதுமைக்குதான தேவ பக்தியே உனக்கு போதும்னு நினைக்கணும். இந்த 3 காரியத்தை நிலைத்து நில்லுங்க. காலங்களில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் நேரம் நமக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களும் மூடி, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த நல்ல வசனத்துக்காக சோதனையா. சின்ன வசதி இருக்கும், கொஞ்சம் வருமானம் நிம்மதியாக இருந்தது. இன்னும் எவ்வளோ மடங்கு சம்பாதிக்கிறோம், எவ்வளோ பொருட்களை வாங்குகிறோம், நல்ல வீடுகள் இருக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் மத்தியில் நிம்மதி, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், இப்படியாய் வேதனையினால் உருவி குத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு உண்மையிலாக இருக்கும் பொழுது அவருடைய கிருபை மாத்திரம் சார்ந்து கொஞ்சம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு வசதியான வாழ்க்கையை விட நிம்மதியான வாழ்க்கை வேணும் ஐயா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுக்காக ஜெபம் பண்ணுறோம் ஐயா. அதுக்காக ஜெபம். எத்தனையோ பொருட்களெல்லாம் இல்லாத எல்லாம் வாங்கிட்டோம். இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் வாங்கிட்டு முந்தி விட நல்லா உடுத்துகிறோம், முந்தி விட நல்ல நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் பல நேரத்தில் வீடுகளில் சமாதானம் இல்லை, சந்தோஷம். ஏன்னு தெரியுமா? திருப்தி இல்லாமல் இருக்கிறது. செல்வப்பிரியம் செல்வத்தினால திருப்தி அடைகிறது, பணப்பிரியம் பணத்தினால திருப்தி அடைகிறது, கண்கள் காண்கிறதுனால திருப்தி அடைகிறதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க முடியாது இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்த தவறுகள், பாவங்கள் அல்ல, தவறுகள் இருக்கிறது. என் பிள்ளைகள் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் சில தவறுகள் செய்கிறோம். அந்த தவறை சரி பண்ணி திருத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்காக்கி கொண்டு சொன்னால், நான் உனக்கு முன்னதாப்பி கோணலான செவ்வையாக்கி விட நான் சொல்கிறார். உன் தேவை எதுவாக இருந்தால் மனுஷங்கிட்ட போய் சொல்லி மனுஷனை போய் பார்த்து கொண்டே இருக்காதே. ஜெபம் பண்ணு, உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு. உன் தேவையில் எவ்வளோ லட்சமானால், எத்தனை பிள்ளைகள் இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். கல்யாணம் பண்ணும்போது கையில் காசே இல்லை, ஜெபம் பண்ண சில லட்சங்கள் கொண்டு கொடுத்து போய்க்கிறார்கள். வீடுகள் இல்லாத கர்த்தர் நல்ல வீட்டை மிக ஒரு பைசா கடன் இல்லாமல் வீட்டை கட்டினோம் பண்ணுவது விசுவாசிகள் என்னிடத்தை வந்து சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளோ தேவையில் நடுவிலையும் கர்த்தர் பிள்ளைகள் கவர்மெண்ட் உத்தியோகம் ஒரு பைசா லஞ்சம் கூட கொடுக்காதபடி கர்த்தர் வேலையை கொடுத்தாரு சாட்சி சொல்லிக்கோ. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் உலகத்தார் எப்படி போகிறார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்முடைய வசனம் வார்த்தை என்ன சொல்கிறதோ அதுக்கு கீழ்ப்படிந்து போங்கள். நிச்சயமாய் வேதம் சொல்கிறது. தாவீது சொல்கிறான், நான் இளைஞருமானேன் முதிர் வயதுமானேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இருந்து திரியவில்லை. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த காலவெளியில் எங்களோடு பேசின வார்த்தை, எங்களுக்கு வசதியான வாழ்க்கை, வசதி எங்களுக்கு தவறல்ல. ஆனால் வசதிகள் வரும் பொழுது உமது தேவ சமூகத்தை தேடாமல், விசுவாசமாக இராமல், பரிசுத்தம் இல்லாமல் போய் விடுகிறது. அநேக நேரத்தில் கொஞ்சம் வருமானங்கள் சாதாரண லெவல் இருக்கும்போது நல்ல ஜெபம் இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, ஆண்டவரே நல்ல உண்மையான வாழ்க்கை இருந்தது. வசதியான வாழ்க்கை வர 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 எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்கிற நேரம் இல்லை, ஊழித்து போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம். ஐயா, எங்கள் தவறுகளை மன்னிப்பீராய் கர்த்தாவே. இனி உள்ள காலங்களில் நீர் எங்களுக்கு எந்த அளவில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறோம் அதில் நாங்கள் திருப்தியாக இருக்க, விசேஷமாய் உங்கள் கிருபையிலே நாங்கள் மிகவும் போதும் என்ற நிலைமையில் இருக்க உதவிச்சுவீராக. நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த வைரஸ் நோய் தொற்றுகள் ஜனங்களுக்குள்ளாக பற்றிக்கொள்ளக்கூடாது. யாருடைய வாழ்க்கையில் மிகுந்த கடன்களை வரக்கூடாது. பண சிக்கலில் போய் விழுந்து விடக்கூடாது. நாங்கள் எச்சரிக்கையாய் நடக்க உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சதா காலங்களிலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவை செய்த சலபாரம் மறவாதே, ஆமென். காட் பிளஸ் யூ. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் உட்கார்ந்து குடும்பமாய் நான் சொன்ன போல அறிவிப்பில் சொன்னது போல் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அதிக நேரத்தை வேதத்தை வாசிங்கள்.
எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ நீங்கள் வேதத்தை அதிகமாய் வாசிங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம். நன்றி. தேங்க்யூ.